பேசிக்ஸ் ஆஃப் ஸ்விங் எபிசோட் 27. பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஃபாலோயிங் 2 எபிசோடில் பைப்பிங் யூஸ் பண்ணி யூ நெக்லைன், ஸ்கொயர் நெக்லைன் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு நான் கைட் பண்ணுறேன். பைப்பிங் எப்பயுமே நீங்கள் பயாஸ் ஸ்ட்ரிப்பில் தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த பயாஸ் ஸ்ட்ரிப்பை கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத நான் எபிசோட் 21 கவர் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பைப்பிங் த்ரெட்டை நான் ராங் சைடில் தான் ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ எப்பயுமே உங்களோட பயாஸ் ஸ்ட்ரிப் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் பைப்பிங் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், 1.5 inch எடுத்துக்கோங்க. 1/4 விட 1.5 inch ப்ரிஃபரபிள். ஏன்னா 1.5 inch எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ட்ரிம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஷார்ட்டாக எடுத்துகிட்டு ஆட் ஆன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற பைப்பிங் த்ரெட். உங்களுக்கு 22 நம்பர் 24 நம்பர்னு டிஃப்ரெண்ட் நம்பர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நான் ப்ரிஃபர் பண்ணுறது 22 and 24 ஐ கெஸ். இதோட நம்பர் கரெக்டாக எனக்கு தெரியல, பட் நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட பைப்பிங் த்ரெட்டோட சைஸாக இருக்கும். லெட் ஸ்டார்ட் நவ். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபூட்டர் சிங்கிள் சைட் ஃபூட்டரை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபூட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு சிங்கிள் சைட் ஃபூட்டர் ஃபார் பைப்பிங். ஓகே, ஸோ எப்பயுமே ஃபூட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்ட் வீலை லைட்டாக ரன் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்கள் நீடில் நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்க ஃபூட்டரை ஹிட் பண்ணுதான்ட்டு. சம்டைம்ஸ் இட் மைட் ஹேப்பன். ஸோ அதனால் இதெல்லாம் கிராஸ் செக் பண்ணிட்டு தான் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் நவ். ஸோ ராங் சைடில் உங்களோட பைப்பிங் த்ரெட்டை வைக்கணும். பைப்பிங் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் வச்சு ஹாஃபை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, சென்டரில் ப்ளேஸ் பண்ணி ஹாஃபை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், பைப்பிங் த்ரெட்டை கொஞ்சம் ஒரு 1/2 inch கிட்ட வெளியே விட்டுருங்க. பைப்பிங் த்ரெட் மேலே ஒரு ஸ்டிச் கொடுங்க. ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பைப்பிங் த்ரெட் மேலே ஸ்டிச் கொடுத்துட்டு, ஸோ பைப்பிங் த்ரெட்டை டச் அண்ட் ஃபீல் பண்ணால் உங்களுக்கு தெரியும் எங்கே இருக்குன்ட்டு. அதுக்கு பக்கத்தில் நல்லா க்ளோஸ் ஸ்டிச் கொடுக்கணும். ஓகே, பைப்பிங் த்ரெட் பக்கத்தில் டச் அண்ட் ஃபீல்லே யூ வில் ஃபீல். அதே மாதிரி இந்த ஃபூட்டரை நல்லா அந்த பைப்பிங் த்ரெட் பக்கத்தில் க்ளோஸாக ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் கொடுங்க. அப்படியே உங்களோட பைப்பிங் த்ரெட்டை இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சு டச் அண்ட் ஃபீல் நல்லா க்ளோஸாக பைப்பிங் த்ரெட் பக்கத்தில் க்ளோஸாக அந்த ஸ்டிச்சை கொடுங்க. இந்த மாதிரி நல்லா புஷ் பண்ணிக்கோங்க. புஷ் பண்ணிட்டு மேக்ஸிமம் க்ளோஸில் ஸ்டிச் கொடுக்கக்குள்ள உங்கள் பைப்பிங் த்ரெட் நல்லா டைட்டாக சென்டரில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதா, இது எக்ஸஸ் இந்த பைப்பிங் த்ரெட்டோட ஷேப் இது. ஓகே, ஸோ எண்டுக்கு போயிட்டோம். எண்டுக்கு போக்கில் என்ன பண்ணோம், ஸ்டார்டிங் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி எண்ட்லேயும் அந்த த்ரெட்டு மேலே லாக் பண்ணிடணும். 2-3 times ஃப்ரண்ட். ஸோ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் இந்த மாதிரி லாக்கிங் பண்ணக்குள்ள உங்களுக்கு சென்டரில் பைப்பிங் த்ரெட் லூஸ் ஆகாது. அண்ட் மோரார்லெஸ் நீங்கள் இங்கேருந்து இப்போ இங்கே கட் பண்ணிக்க போகிறீங்க. பைப்பிங் எவ்வளோ தான் வேணும்னா இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இங்கே கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சென்டரில் இருக்கிற பைப்பிங் த்ரெட் எல்லாம் லூஸ் ஆகும். அப்கமிங் எபிசோட்ஸில் இந்த பைப்பிங்கை நம்ம யூ நெக்லைன், ஸ்கொயர் நெக்லைனில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி ஸ்விங். கீப் லேர்னிங்.